இந்த ஆலயத்தினுடைய வருடாந்திர நிகழ்வினை முன்னிட்டு 48 நாட்கள் தொடர்ச்சியாக விமர்சையாக விழாவினை கொண்டாட ஆலய நிர்வாக குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலே சென்ற முறை நான் இங்கே வந்து திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற்றினையும் அவர்தம் அரும்பெரும் தொண்டுகளையும் எடுத்துரைக்க எண்ணி நாவுக்கரசு பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றினை பார்க்க துவங்கினோம். அதிலே திருநாவுக்கரசு பெருமான் எங்கு பிறந்தார், யார் யாருக்கு மகனாக பிறந்தார், அவரது தமக்கையார் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார், அத்துன்பங்களின் காரணமாக கல்வி அறிவு பெறுவதே சாலச் சிறந்தது என்று எண்ணி மிக்க படித்து மேதாவியானார். அந்த அறிவின் காரணமாக சமண சமயம் புகுந்தார். சமண சமயத்திலிருந்து மீண்டும் திலகவதியாரனுடைய வேண்டுதலினாலே தாய் சமயத்திற்கே திரும்பினார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம விமர்சையை பார்த்தோம் சென்ற முறை. தாய் சமயத்திற்கு திரும்பிய திருநாவுக்கரசரை சமண சமயத்தார்கள் எவ்வளவு கொடுமை செய்தார்கள் என்பதையும் பார்த்தோம். உணவிலே விஷம் வைத்து கொடுத்தார்கள். யானையின் காலால் தலையை இடறச் செய்தார்கள். நீற்றறையிலே வீசினார்கள். கல்லை கட்டி கடலிலே வீசினார்கள். இவ்வாறு சமணர்கள் ஒவ்வொரு முறை அவருக்கு துன்பத்தை விளைவித்த பொழுதும் அஞ்சுவதும் இல்லை, இனி அஞ்ச வருவதும் இல்லை என்று சிவாய நம என்கின்ற திருவைந்தெழுத்தினை பற்றி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கில வேனிலும் என்று பதிகங்களை பாடி ஈற்றறையிலிருந்து எவ்வித குறையுமின்றி வெளியே வந்தார். அதுபோலத்தான் கடலிலே அவரை கற்றூனில் கட்டி வீசிய போது கற்றூனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று அந்த திருவைந்தெழுத்தை கூறி கரை ஒதுங்கினார். அந்த ஊர்தான் கரை ஒதுங்கினான் பட்டினம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தார். யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு இவ்வளவு துன்பம் செய்வர அளவுக்கு அவர் என்ன பெரிய தப்பு பண்ணார்? தன்னுடைய தாய் சமயத்திற்கு திரும்பினார் இல்லைங்களா? அதை தவிர அவர் வேற ஏதாவது தவறு செஞ்சார்? அதை தவிர அவர் வேற எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. சைவ சமயத்திலேதான் பிறந்தார். பிறகு அறிவின் முதிர்ச்சி காரணமாகவும், என்ன அறிவுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு கருவி, ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அறிவுங்கிறது கல்வியும் இறைவனை அடைய தடைதான். கற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து உரையும் கூத்தா கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடுகிறார். கல்வியும் இறைவனை அடைய ஒரு தடைதான். ஏன் அந்த கல்விங்கிறது, அப்ப கல்விங்கிறது கற்காம இருக்கணுமா? இல்ல, கல்விங்கிறது இறைவனை அடையக்கூடிய ஒரு தடைதான். அந்த கல்வி எப்பொழுது ஞானமாக மாறுகின்றதோ அது அப்பொழுது இறைவனிடம் கூட்டிச்சு. இந்த கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா, இப்போ வீட்டுல ஒரு பழைய செம்பு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செம்பு பாத்திரத்தை நம்ம என்னென்ன போட்டு விளக்குவோம்? புளி, மண், தேங்காய் நார் இதெல்லாம் போட்டு வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சோம்னா, அந்த தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த செம்பின் மீது இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வந்துடும். ஆனா அந்த அழுக்கு வந்ததுங்கிறதுக்காக இந்த மண்ணு புளி எல்லாம் போட்டு விளக்குனாதான் அழுக்கு போகுதுங்கிறதுக்காக அந்த மண்ணு புளி இதெல்லாம் அந்த பாத்திரத்து மேலேயே விட்டு வச்சா என்ன ஆகும்? ஏற்கனவே இருக்கிற அழுக்க விட டபுள் மடங்கு அழுக்கு. அந்த மாதிரி தான் கல்வியும். கல்விங்கிறது நம் ஒவ்வொருவரும் படைக்கப்படும் போதே ஒருவித அறிவோடும் ஆற்றலோடும் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதை ஔவையார் அழகாக சொல்வார். அதை ஔவையார் அழகாக சொல்லுவார். ஒரு முறை ஔவையார் ஒரு அரசவைக்குள்ளே நுழைகின்றார்.
அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் திருக்குறளையும் படித்தவன், நான் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவன், நான் மகாபாரதத்தை தலைகீழா ஒப்புவிப்பேன் அப்படின்னு நான் இதிலே சிறந்தவன் அதிலே சிறந்தவன் சொல்லும்போது அவ்வையார் சொல்றாரு, அட பைத்தியங்களா, வான்குருவியின் கூடு வள்ளற்கு தொல்கரையான் தேன் சிலம்பி, இவ்வளவு பெருசுன்னு சொல்றீங்களே, வான்குருவியின் கூடு, தூக்கணாங்குருவியோட கூட்ட போய் பார்த்துருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? அதை உங்களால கட்ட முடியுமா? தேன், ஒரு தேனை சேகரித்து எப்படி எல்லாம் வைத்திருக்கிறது. ஒரு திரவத்தை ஆகாயத்திலே தொங்கவிடக்கூடிய ஒரு நுட்பத்தை கண்டறிந்திருக்கக்கூடியது தேனி. அந்த தேனி செய்யக்கூடிய வேலைகளை உங்களால செய்ய முடியுமா? கரையான், நூண்டு கரையான், அப்படி நசுக்குனீங்கன்னா நசுங்கு. அப்பேற்பட்ட ஒரு கரையான் ஒரு இடத்தை தோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி 30 அடி ஆழத்துக்கு தன்னோட, அந்த காலத்து பிளாட் சிஸ்டத்தை கொண்டு வந்தது முதல்ல கரையான் தான். அப்பேற்பட்ட ஒரு கரையான் போல ஒரு வீட்டை உங்களால கட்ட முடியுமா? யாவருக்கும் எளிதொன்றாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை இறைவன் அவர்களுக்குள்ளே பொதித்துத்தான் அனுப்பியிருக்கிறார். இங்க இறைவன் எப்படி ஒரு அம்மா புகுந்த வீட்டுக்கு மகள் செல்லும் போது ஒரு சீதனத்தை கையில கொடுத்து அனுப்புறாளோ, அந்த மாதிரி தாயுள்ளம் கொண்ட தயாபரன் இல்லையா இறைவன் தாயுமானவன் இல்லைங்களா? அந்த தாயுமான இறைவன் இந்த உயிர் கண்மவினையின் காரணமாக இந்த பூமிக்கு வரும் பொழுது, கண்மவினையினை இங்கே இன்பம் துன்பம் என்கின்ற இரண்டையும் இங்கே அனுபவிக்க வேண்டி வரும் பொழுது வெறும் கையோடு அனுப்பாமல் அவரவர்களுக்கு ஒரு திறமையை வைத்து அதற்கு ஒரு சாவியையும் அவர்களுக்குள்ளே கொடுத்து இறைவன் இங்கு அனுப்புகின்றார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பல நேரத்துல நம்ம சாவியை அடுத்தவங்க கூட்டுலதான் கொடுத்து வந்துட்டு இருப்போமே ஒழிய நம்ம பட்டகம் எதுவும் பார்த்து நம்மளுடைய கூட்டை துறக்க மாட்டோம். அதுதான் நம்ம மனிதர்களுடைய இயல்பு. அவன் பையன் டாக்டர் ஆயிட்டான், என் பையனே டாக்டர் ஆயிக்கணும். அவன் இன்ஜினியர் ஆயிட்டான், இவனையும் இன்ஜினியர் ஆக்கணும். அப்படிதான் யோசிக்கிறேன் ஒழிய இவனுக்கான திறமை என்ன, இறைவன் அவனுக்கு கொடுத்த திறமை என்ன, அதை கண்டறிந்து எப்படி வளர்த்துவது, அதெல்லாம் யோசிச்சா எல்லாராலையும் நல்லபடியா வளர முடியும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துத்தான் இறைவன் அனுப்பியிருக்கின்றான். அப்படி திறமைகள் இருந்தா கூட அந்த திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு தான் இந்த கல்வி என்பது ஒரு கருவியாக இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த கல்வியானது ஞானமாக மாறுகின்றதோ அடுத்த நொடியே இந்த கல்விங்கிறது நம்ம விட்டு போயிடணும். இந்த அகந்தைகளிலே பெருதிய அகந்தை யாருக்குன்னா இந்த கற்றோருக்கு வரக்கூடிய அகந்தை தான் பெரும் அகந்தை. அந்த அகந்தையை அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எடுத்துட முடியாது. அதுவும் இறைவனை அடைவதற்கு ஒரு தடைதான். அப்பேற்பட்ட ஒரு தடைதான் திருநாவுக்கரசு பெருமானுக்கும் வந்தது. எனவே அவர் அங்கிருந்து என்ன பண்ணார், சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு புலம்பெயர்ந்தார். 56 வயது வரை அந்த சமண சமயத்தில் தான் சமண சமயத்துக்காக பிரச்சாரம் செய்தார். தர்மசேனர் என்னும் உயர்ந்த பட்டத்தை பெற்றார். சமண சமயத்துக்கு எத்தனையோ விதமான தொண்டாற்றை கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, நம்ம வீட்டு திண்ணையில கொசு கடிக்குதுன்னு பக்கத்து வீட்டு திண்ணையில போய் படுத்தாரு. அங்க மூட்டை பூச்சி கிடைக்க ஆரம்பிச்சது. நம்ம வீட்டு திண்ணையை பெற்றதும் திருப்பி தாய் சமயத்துக்கே திரும்பினார். இறைவன் திலகவதியாரின் வேண்டுகோளுக்கு திலகவதியார் என்ன பண்ணிட்டு இருந்தார், தினமும் திருப்பதிகை விரட்டானத்திலே திருத்தொண்டாற்று அவருடைய வேண்டுதலே இறைவனிடம் ஒன்றுதான், அன்றாடம் இறைவா எப்படியாவது என் தம்பியை நம்முடைய சைவ சமயத்துக்கு திருப்பிவிடு, உன்பால் அன்பும் பக்தியும் கொண்ட ஒரு தொண்டனாக மாற்றிவிடு என்பதுதான் திலகவதியாரினுடைய தினசரி வேண்டுதலே. அவருக்கு தினசரி வேண்டுதலே அவ்வளவுதான். இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே திலகவதியாருக்கு ஒரு இரவிலே கனவிலே தோன்றி இறைவன், முன்னம் என்னை பணிந்து என்னை அடைய தவம் செய்த முனிவன் தான் இவன், எனவே நாம் இவருக்கு சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொள்கின்றோம் என்று கூறி, எவ்வாறு சூளை நோய் கொடுத்தார் என்பதையெல்லாம் சென்ற சொற்பொழிவிலே பார்த்தோம். சூளை நோய் கொடுத்தார், தீராத வயிற்று வலியை கொடுத்து இவர் மீண்டும் திலகவதியாரிடம் சென்று திருநீர் பெற்று சிவாய நம என்கின்ற மந்திர உபதேசத்தையும் பெற்று கூற்றாயினவாறு விளக்ககலீர் என்ற திருப்பதிகத்தை பாடி திருப்பதிகை வீரட்டானத்திலே தாய் சமயத்திற்கு திரும்புகின்றார். இறைவனால் நாவுக்கே அரசன் என்கின்ற பட்டத்தை பெறுகின்றார். இப்படி இறைவனுடைய திருவாக்கினாலே நாவுக்கரசர் என்கின்ற பட்டத்தை பெற்றார். போன ஜென்மத்துல பாதியில கதையில விட்டு வந்திருப்பார் போல, இந்த ஜென்மத்துல கதையை கேட்டு வந்திருக்கு.
இவ்வாறாக இறைவனுடைய திருநாமத்தை திருவைந்தத்தை பற்றி தாய் சமயத்துக்கு திரும்புகின்றார். அப்படி தாய் சமயத்துக்கு திரும்பிய அவருக்கு எண்ணற்ற கெடுதலை செய்தார்கள் சமணர்கள். சைவ சமயத்திலிருந்து அவரு சமண சமயம் போகும்போது சைவ பெருமக்கள் ஏதாவது அவருக்கு கெடுதல் செஞ்சாங்களா? எந்த இடத்திலையும் அவருக்கு கெடுதல் செய்யப்படவில்லை. ஆனால் 56 ஆண்டுகள் சைவ சமணத்திற்கு தொண்டாற்றிய பிறகு போதும் என்று சொல்லி சைவ சமயத்துக்கு திரும்பிய உடனே அவருக்கு சேர்ந்த இன்னல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அவ்வளவு இன்னல்களை அனுபவித்தார். நம்ம பாருங்க, அந்த காலத்துல இப்ப மட்டும் நம்ம பொறுமையா இல்ல, இப்ப மட்டும் பிற சமயத்தவர்கள் நம்மள அடிக்கிறாங்க, நம்ம பொறுமையா இல்ல, இப்ப இல்ல, அப்ப இருந்து நம்ம அதே பொறுமையோட தான் இன்னும் பொறுமையா இருந்திருக்கு. சரிங்களா? அந்த பொறுமை ஆனா வீண் போகல, அந்த பொறுமை இன்னும் நம்மளை வளர்த்திக்கிட்டு தான் இருக்கு. இவ்வாறாக பல்வேறு இன்னல்களை கடந்து தாய் சமயத்திற்கு திரும்பிய அவர் பல்லவ மகேந்திரவர்மனையும் அரசனையும் சைவ சமயத்திற்கே திரும்ப செய்தார். கதைகளை எல்லாம் சென்ற வாரமே பார்த்தோம். இவ்வாறு சைவ சமயத்திற்கு திரும்பிய அவர் என்னென்ன தொண்டுகளை செய்தார் என்பதை இவ்வாரத்திலே பார்ப்போம். நாம் இவ்வாறு சைவ சமயத்திற்கு திரும்புகின்றார். சைவ சமயத்திற்கு திரும்பிய உடனே திரு உளவாரப்படையை தோளிலே தாங்கினார். உளவாரப்படைன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அப்பர் பெருமான் கையில ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பார். அதற்கு பெயர் தான் உளவாரப்படை. அவர் எந்த திருக்கோவிலுக்கு சென்றாலும் அங்கு உளவார தொண்டு செய்து அங்கு இறைவனை வழிபடுவார். அதனால்தான் இவருடைய பக்தி தொண்டு பக்தி, தொண்டருக்கான பக்தி என்று கூறப்படுகிறது. உளவார பணி என்பது மிகச்சிறந்த பணி. முடிந்த அடியவர்கள் ஆலயத்திற்கு உளவார பணியினை மேற்கொள்ளுங்கள். அது உங்கள் உடல் அளவிலும் செய்யலாம், உடல் உழைப்பாகவும் நீங்கள் உளவார பணியை செய்யலாம், பொருளளவிலும் நீங்கள் உளவார பணி செய்யலாம். ஒண்ணுமே முடியலையா, மனதளவிலே உளவார பணி செய்யுங்கள். அது மனதளவில் எப்படி உளவார பணி செய்ததுன்னா, ஆலயத்தில் நாம் குப்பையை போடாமல் வருவதுதான் மனதளவிலே செய்யக்கூடிய உளவார பணி. அங்கங்க இந்த விபூதியை போட்டுறது, இந்த குங்குமத்தை தட்டுறது, இந்த பூ மாலை வாங்கிட்டு அந்த கவரை தூக்கி போடுறது, இந்த மாதிரியான சிறு சிறு குப்பைகளை சேர்க்காமல் வருவது, அது அந்த அளவுக்கு நம்ம செஞ்சோம்னாலே போதுமானது. முடிந்த அன்பர்கள், இன்று எவ்வளவோ இளைஞர்கள், நாங்களே ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கோம், பல பெரும் பெரும் ஆலயங்களுக்கு செல்கின்றோம், உளவார பணியினை செவ்வனே மேற்கொள்கின்றோம். விருப்பம் இருக்கக்கூடிய அடிவர்கள் கட்டாயம் உளவார பணியை செய்யுங்கள். அந்த உளவார பணி உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையே ஓய்விக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனால முடிந்தவரை உளவார பணி செய்துங்கள். இவ்வாறாக உளவார பணி செய்து 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 கொண்டிருக்கின்றார். அவர் உளவார பணி செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே திருத்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை திருஞான சம்பந்த மூர்த்தியை சந்திக்க நேர்ந்தது. அப்பரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்தவர்கள் இல்லைங்களா? அவர்கள் இருவரும் ஒரே காலத்தை சேர்ந்த 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான். திருஞான சம்பந்த மூர்த்தியை சந்திக்கும் போது இவருக்கு வயது 74, அவருக்கு வயது 4. 2 பேருக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம். அவர் 3 வயதிலேயே உமையம்மனுடைய ஞானப்பாலை உண்டு ஞான மார்க்கத்திலே விளங்கக்கூடியவர். இவர் தாச மார்க்கத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியவர். இருவரும் சந்திக்கிறார்கள் ஒரு முறை. இருவரும் சந்தித்து திருஞான சம்பந்தர் வருகின்றார், திருவிதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். இவ்வூரில் தான் அப்பர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன், அப்பர் எங்குற்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு. கீழே இருந்து ஒரு பதில் வருது, ஐயா அப்பர் இங்குற்றேன் அப்படின்னு. எவ்வளவு பெரிய அடியவர்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். ஒரு ஈகோ இல்ல, எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா கடைசியில அந்த ஞான குழந்தை பல்லக்கு தூக்குகின்றவர்களிலே ஒருவராக இவர் தூக்கிட்டு வர்றார். திருஞான சம்பந்தர் அந்த ஞான குழந்தை, உமாதேவியே சுமந்த இந்த குழந்தையை நான் சுமக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர்றார். எந்த இடத்துலயும் நாம் எவ்வளவு பெரிய ஆளு, என் வயசு என்ன, அதெல்லாம் அவர் எங்கேயும் யோசிக்கிறது. அப்பேற்பட்ட ஞானத்திலே முதிர்ந்தவர். அப்படி இருவரும் சேர்ந்து சில காலம் சிவத்தொண்டாடுகின்றார்கள். அப்படி ஒரு முறை திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யத்திற்கு செல்கிறார்கள். வேதாரண்யத்திற்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் எல்லாம் வந்து சைவத்தினுடைய 2 பெரும் தூண்கள் வந்திருக்காங்க இல்லைங்களா? 2 பெரும் தூண்களை பார்த்து, ஐயா எங்களுடைய ஆலயத்தினுடைய திருக்கதவினை வேதங்கள் தாழிட்டு விட்டன. அன்று முதல் நாங்கள் எல்லோரும் இந்த சிறு பின்கதவு வழியே தான் சென்று இறைவனை வணங்கி வருகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்கதவு என்பது அடியவர்கள் சென்று வணங்கக்கூடிய கதவு அல்ல.
எனவே நாம் முன்கதவினை வேதங்கள் பூட்டிய கதவினை இறைவனுடைய திருவருளால் திறந்து நேரே உள் சென்று இறைவனை தரிசிப்போம் என்று முடிவு செய்கிறார்கள். அடியவர்களின் வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கதவை திறப்பதாக முடிவாயிற்று. உடனே என்ன பண்றாங்க, திருநாவுக்கரசு பெருமான் கதவை திறப்பதற்காக பதிகம் பாடத் தொடங்குகின்றார். பண்ணி நேர் மொழியாள் உமை வங்கரோ மண்ணினால் வளம் செய் மறைக்காடரோ கண்ணினால் கதவினை திறந்தருள் செய்மினே. முதல் பதிகம் பாடுறார், கதவு திறக்கல. இதுதான் சேக்கிழார் பெருமானினுடைய இதுதான் ஒப்பற்ற இலக்கியம்ங்கிறது. ஏன் பெரிய புராணத்தை மற்ற புராணங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு, இதை மட்டும் பெரிய புராணம்னு ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு உயர்ந்தவராகிய திருநாவுக்கரசு பெருமானுக்குள்ளும் அந்த மானுட தன்மை என்பது இருக்கின்றதுங்கிறத பதிவு செய்து காட்டுகின்றார். முதல் பதிகம் பாடுகின்றார், திருக்கதவும் திறக்கவில்லை. இரண்டாம் பதிகம் பாடுகின்றார், திருக்கதவும் திறக்கவில்லை. மூன்றாவது பதிகமும் பாடுகின்றார், திருக்கதவும் திறக்கவில்லை. நான்காவது பதிகம் பாடும்போது அவர் மனதுக்குள்ளே சற்றே ஒரு ஐயம் உருவாகிறது. நம்ம பாடி கதவு திறக்கலன்னா பெரிய அவமானமா போயிருமேங்கிற நான்காம் பதிகத்திலே ஒரு நெருடல் வருகிறது. ஐந்தாம் பதிகத்திலே சற்றே அச்சம் புகுகிறது. ஆறு ஏழாம் பதிகத்திலே பதற்றம் அடைகின்றார். எட்டாம் பதிகத்திலே வேறு வழியின்றி இறைவனை சரணடைகின்றார். 9 பதிகம் 10வது பதிகம் பாடும் பொழுது திருக்கதவம் திறக்கிறது. இப்படி 10 பதிகங்கள் பாடிய பிறகுதான் திருக்கதவம் திறந்தது. உடனே ஊர் மக்கள் எல்லாம் என்னாச்சு, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கப்பா திருநாவுக்கரசர் பாடி 10 பதிகத்துல 10வது பதிகத்துல கதவு திறந்துச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். எப்பவுமே நம்மளுடைய இந்த பக்திங்கிறது உள்ளத்துல உணர்விலே ஆரம்பிச்சு கடைசியில எங்க போய் முடிஞ்சிடும், அறிவுல போய் முடிஞ்சிடும். அது மிக பெரும் தவறு. நம்மளே பாத்தீங்கன்னா உணர்வு ரீதியா இறைவனை வணங்கி வழிபட்டு கொண்டிருப்போம். இறைவன் திருவருளால் நம்மளை சுத்தி சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த மாற்றத்துக்காகவே இறைவனை வழிபட ஆரம்பிப்போம். உணர்வில் ஆரம்பிச்சு அறிவுல போய் முடிப்போம். அது மிக மிக தவறான ஒரு செயல். அதே செயலை தான் இங்கு திருநாவுக்கரசு பெருமானும் செய்தார். 10 பதிகங்கள் பாடி திருக்கதவு திறந்து விட்டது. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆஹா ஓகன் திருநாவுக்கரசர் கொண்டாடுறாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, சற்று திருஞான சம்பந்தம் அந்த குழந்தைய லேசா ஒதுக்கி இருப்பாங்க. எல்லாம் இவங்களுக்கு போடுற மாலை போட வர வேதகத்துல அவரை கொஞ்சம் தலுங்கன்னு பார்ப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஞான குழந்தைடா, அதையடா ஒதுக்குறீங்கன்னு அந்த குழந்தையினுடைய பெருமையும் பெருமதியும் தெரிய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நடை சாத்த திருஞான சம்பந்தர் என்னும் குழந்தை பதிகம் பாடுவார்னு சொன்னார். அதுதான் அவர் செய்த. அவர் கம்முன்னு விட்டு இருந்திருக்கலாம். அந்த கதவை சாத்தணும்னு இப்ப எந்த அவசியமும் இல்லை. இவர் பதிகம் பாடணும்னு சொல்லிட்டாரு. அந்த ஞான குழந்தையும் சரி இருந்துச்சு. அது 4 வயசு. சரி, அப்பர் பெருமான் ஆணையிடுகிறார், நாம் அதை செய்வோம்னு சொல்லிடுச்சு. சதுரம் மறைதான் முதல் பதிகம் எடுத்தாரோ இல்லையோ, திருக்கதம் படக்குன்னு தாளிட்டுருச்சு. அங்குதான் திருநாவுக்கரசர் உணர்ச்சி வயசப்பட்டு மயங்கு விழுந்தார் என்றே சேக்கிழார் பதிவு செய்கின்றார். ஏன்னா அந்த ஆற்றாமையை நினைக்கின்றார். அந்த குழந்தைக்கு வயசு 3, இவருக்கு வயசு 80. ஒரு 4 வயசு குழந்தை ஒரு பதிகத்துல செய்யக்கூடிய அந்த பக்குவம் 80 வயசாயும் இன்னும் இவருக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு மன குமுறலை அங்கு வெளிக்காட்டுகின்றார். இப்படி இருவரும் சில காலங்கள் சேர்ந்து தொண்டாற்றினார்கள். தொண்டாற்றிக் கொண்டே இருக்கும் பொழுது சில காலங்களுக்கு இவர் பாண்டிய நாட்டிற்கு செல்கின்றார். இவர் நேராக சோழ நாட்டுக்கு, சோழம் சேரம் முதலிய நாடுகளுக்கு சென்று சைவ சமயத்தை பரப்ப இருவரும் பிரிந்து செல்கின்றார்கள். அப்படி இருவரும் பிரிந்து செல்கின்ற காலத்திலே இவர் திங்களூர், சோழ நாட்டிலே திங்களூர் என்கின்ற ஊரை அடைகின்றார். அந்த திங்களூரிலே இவர் உள்ள போறார். அப்படியே எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணீர் பந்தல் இருக்கு, அருமையா இருக்கு. அந்த ஊருக்குள்ள போறார். போகும்போது சரியாக மணி ஒரு மணி 1:30 மணி இருக்கும், பகல் பொழுது. நல்ல வெயில் வாட்டி வதைக்கிறது. அடியவர் இடையிலே ஒரே ஒரு தந்தை, தோளிலே ஒரு உடவாரப்படை, காலத்தில் ஒரு துண்டு, இவ்வளவுதான். அப்படியே நடந்து போறார்.
அந்த 1:30 மணி அவர் நல்ல கலப்படைய செய்து நல்ல வெயில் சோறு அப்படியே கண்ணு கருகும்னு ஒரு இருட்டுற சூழல் வருது. திடீர்னு பாக்குறாரு ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பந்தல். உள்ள போற அங்க இருக்கக்கூடிய அந்த வேதியர் அந்த தண்ணீரை அப்படியே ஊத்தி கொடுக்கிறார் ஒரு குவளையில. அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கிறார். அமிர்தம் போல இருக்கதான் அந்த தண்ணீர். குடிச்சிட்டு அப்படியே மேல பாக்குறார், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு பெரிய இடத்துல போட்டிருக்காங்க. என்னன்னா நம்ம பேர்ல இப்படி ஒரு தண்ணீர் பந்தலா இங்க அப்படின்னு யோசிச்சுட்டே திருப்பி பாக்குறார். திருநாவுக்கரசு சாலை, திருநாவுக்கரசு வைத்தியசாலை, திருநாவுக்கரசு பாடசாலை அப்படின்னு எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பேரே தான் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு அன்னதான சித்திரம், அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா திருநாவுக்கரசு அன்னதான சித்திரம். யாரா அது நம்ம பேர்ல இவ்வளவு செயல்களை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தரக்கூடிய அந்த வேதியரை பார்த்து கேட்கின்றார். இங்கு இப்பெயர் அங்க போயிட்டு இங்க என் பேர்ல யார் இது வச்சிருக்காங்கன்னு அவர் கேட்கல. அதான் அவருக்கு உயர்ந்தவர்கள். இங்கு இப்பெயரில் தர்ம காரியங்களை செய்பவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். சோ அவருக்கு பதில் சொல்றாரு, இங்கு இப்பெயரில் தர்ம காரியங்களை செய்பவர் யாருன்னு கேட்டோனையுமே அவர் சொல்றாரு, இந்த திங்களூரை சேர்ந்தவர் தான் அவர், அப்பூதியடிகள் என்று அவருக்கு பெயர். இப்பொழுதுதான் அவர் வீட்டுக்கு போனார். அவர் வீடு தூரமா இல்ல இந்த தெருமுனையில் தான் இருக்கு. ஒரே கேள்விக்கு 5 பதில்களை கொடுக்கின்றார். அதுதான் அறிவில் சிறந்தவர்களுக்கான உதாரணங்கள். ஒரு கேள்வியை கேட்டா அந்த ஒரு கேள்விக்கு 5 பதில், அடுத்த கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு அப்படி சொல்கின்றார். இவருடைய பெயர் அப்பூதியடிகள். இந்த ஊரை சேர்ந்தவர் தான். தொல்குடி என்கின்றார். இந்த ஊரையே பூர்வீகமாக கொண்டவர் தான் அவர். இங்க அவரோட வீடு ரொம்ப தூரத்துல இதுவும் இந்த தெருவினுடைய கடைசியில தான் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு. இவரும் அந்த அப்பூதியடிகளை சந்திப்பதற்காக நேரே செல்கின்றார். அந்த அப்பூதியடிகளினுடைய இல்லத்திற்கு வந்து வாசலிலே நின்று கொண்டு சிவாய நம 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 என்று பஞ்சாட்சரத்தை பாடிக்கொண்டு வாசலிலேயே நிற்கின்றார். உள்ளே இருந்த அப்பூதியடிகள் அப்பொழுதுதான் வீட்டுக்கு வந்தவர் உடனே வாசலிலே சிவாய நம என்கின்ற சத்தத்தை கேட்டு வெளியே வருகின்றார். வெளியே வந்தால் வயதான ஒரு அடியவர் நின்று கொண்டு இருக்கின்றார். அப்போ அந்த காலத்துல எல்லாம் போன் இல்லை இல்லைங்களா, போன் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல. அதனால இந்த அப்பூதியடிகளுக்கு திருநாவுக்கரசர் யாருன்னு தெரியல. சோ யாரோ ஒரு அடியவர் நின்றுட்டு இருக்காரே அப்படின்னு இவர் வருகின்றார். வந்தவர் அந்த அடியவரை வணங்கி, வாருங்கள் அடியவரே, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது சாப்பிடுறீங்களா, என்ன பண்றீங்கிற உபசார வார்த்தைகள் எல்லாம் கேட்கின்றார். ஐயா எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு கேள்விதான். இங்கு திருநாவுக்கரசர் பெயரிலே பல்வேறு தர்ம காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவே, அந்த தர்ம காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர் யார் என்று கேட்கின்றார். ஐயா அடியேன் தான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஐயா தர்ம காரியங்களை எல்லாம் செய்பவர்கள் தங்கள் பெயரிலே செய்வார்களே ஒழிய வேறு யாரோ ஒருவர் பெயரிலே செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்டதுதான் தாமதம். யார் நீர், யாரை பார்த்து யாரோ ஒருவர் என்று சொல்கின்றீர்கள்? அவர் யார் தெரியுமா? நாவுக்கே அரசர். யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. என்ன நம்ம உடம்புல நாக்கு, ஏற்கனவே சொன்னதுதான். 32 காவல்காரங்களை போட்டு 32 செக்யூரிட்டியை போட்டு 2 பூட்டை போட்டு வச்சிருந்தாலும் அந்த நாக்கு கம்முன்னு இருக்குங்களா? அந்த நாக்கு மட்டும் எங்க எதை சொல்லக்கூடாதோ அதை தான் சொல்லும், எங்க எதை பேசக்கூடாதோ அதைதான் பேசும். அப்பேற்பட்ட அந்த நாவுக்கெல்லாம் அரசராக திகழக்கூடியவர் அந்த நாவுக்கரசர். அந்த நாவுக்கரசரை பார்த்தா யார் என்று கேட்கிறீர்கள்? எங்கள் குலதெய்வம் ஐயா அந்த நாவுக்கரசர். அப்பேற்பட்ட நாவுக்கரசரை பார்த்தா நீங்கள் யார் என்று கேட்கின்றீர்கள்? கல் தூணை கட்டி கடலில் வீசிய போது அந்த கல்லோடு மிதந்து வந்தவர் ஐயா அந்த நாவுக்கரசர். அந்த நாவுக்கரசரை பார்த்தா நீங்கள் யாரோ ஒருவர் என்று சொல்கிறீர்கள். இந்த சிவ வேடம் விட்டதால் நான் உங்களை மன்னித்து விடுகின்றேன். இதே வேற யாராவது இருந்தானா நான் குண்டு கட்ட தூக்கி வெளியே வீசியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கார். உடனே அவர் பொறுமை 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 பொறுமைன்னு சொல்லி பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதியடிகள்கிட்ட நான் யாருன்னு சொல்றார். ஐயா நான் வேறு யாரும் அல்ல, நம்மளா இருந்தா பண்ணிக்கோ, ஐயோ நான் வேற, நீங்க வேற, நான் தான் அந்த கல்லு மேல மிதந்து வந்த திருநாவுக்கரசன் சொல்லியிருப்போம். ஆனா அவர் ஞானி இல்லையா, முற்றும் துறந்தவர் இல்லையா? அவர் சொல்கின்றார், ஐயா சைவ சமயத்திலே இருந்து சமண சமயம் சென்று
இறைவனால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட அந்த சிறிய அடியவன் நான் தான் ஐயா என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்கின்றார். இவர்தான் திருநாவுக்கரசர்னு கேட்ட உடனே அற்பூதி அடிகளுக்கு தாங்க முடியல சந்தோஷம். ஏன் அப்படின்னா, என்று இவர் கல்லிலே மிதந்தாருங்கிற ஒரு செய்தி காது வழியாக இவருக்கு புகுந்ததோ அன்னையிலிருந்து திருநாவுக்கரசு நாயனார் தான் இவருக்கு ஹீரோ. இன்னைக்கெல்லாம் இப்படி ரஜினி ஹீரோ, கமல் ஹீரோ, விஜய் ஹீரோன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அப்பூதி அடிகளுக்கு ஹீரோ யாருன்னா திருநாவுக்கரசு நாயனார் தான். அப்பூதி அடிகள் அன்றோடு இறைவனை வழிபடுவதே விட்டு விட்டார். எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு தான். அவருக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. முதல் பையன் பேர் மூத்த திருநாவுக்கரசு, 2வது பையன் பேர் இளைய திருநாவுக்கரசு. வீட்டு வாசப்படிக்கு திருநாவுக்கரசு, ஆண்ணிக்கல்லுக்கு திருநாவுக்கரசு, ஆட்டுக்கல்லுக்கு திருநாவுக்கரசு, குடிக்கிற தண்ணி குவளைக்கு நாவுக்கரசு, பெண் குழந்தை வந்தா நாவுக்கரசி. இப்படி எல்லா பெயர்களையும் வீட்டுக்குள்ளே எங்கு தொட்டாலும் அங்கே நாவுக்கரசு 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 என்று ஒழிக்கும் வண்ணம் செய்திருந்தார். அவர் இருந்த சாலைக்கு நாவுக்கரசு சாலை என்ற பெயரிட்டிருந்தார். அன்னதான சித்திரத்திற்கும் நாவுக்கரசன் அன்னதான சித்திரம் என்ற பெயர், திருமணத்திற்கும் நாவுக்கரசு திருமணம் என்றே பெயரிட்டிருந்தார். இப்படி எல்லாத்திற்கும் நாவுக்கரசு. அன்று முதல் அவருக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருந்தார். அப்பேற்பட்ட ஒருத்தர் தன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறாரே என்ற ஒரு சந்தோஷத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா வீட்டுக்குள்ள ஓடிட்டார். வந்தவரை நம்ம என்ன சொன்னோம், ஐயா வாங்க வீட்டுக்குள்ள வாங்க உட்காருங்க, அதெல்லாம் இவருக்கு ஒண்ணு கையும் புரியல காலும் புரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கே திடீர்னு சொல்லாத ஒரு ரொம்ப மிக நெருங்கின ஒரு உறவினர் வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்மளுக்கு கையும் புரியாது காலம் புரியாம கை கால் ஓடாம சில நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு 2 நிமிஷம் சுத்திட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போதைய அடிகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்ப ஏற்பட்ட ஒரு மகான் நம் வீட்டுக்கு வந்து விட்டாரா, என் குலதெய்வமே என் வீட்டுக்கு வந்து விட்டதா, என் குல முதல்வர் வந்து விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடுறார். மனைவி கிட்ட ஆடி பாடுற, வெளியே வர்ற, வெளியே வந்து விழுந்து வணங்குகின்றார். விழுந்து வணங்கி ஒரு தங்க தாம்பாளத்தை எடுத்து அதுல திருநாவுக்கரசரை உட்கார வைத்து அவர் திருப்பாதங்களை கழுவி அந்த நீரினை விட்டிலும் தெளித்து தன்மேலும் தெளித்து உள்ளும் பருகி குருநாதரை மகிழ்வோடு வீட்டுக்குள்ள அழைத்து வருகின்றார். அழைத்து வந்ததும், ஐயா நீங்கள் இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயே என்னோடய இருந்தரணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வைக்கின்றார். அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது ஐயா, இக்கட்டை தொண்டு செய்வதற்காகவே பிறந்தது. ஆனால் நான் வீதி வீதியாக சென்று ஆலயங்கள் தோறும் சென்று சிவத்தொண்டு ஆற்றுவதே எனது வேலை. எனவே நான் தொண்டு செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். சரி, இன்று ஒரு நாள் ஒரு வேளையாவது எங்கள் இல்லத்திலே உணவருந்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகின்றார்கள். அந்த வேண்டுகோளை இன்பமோடு ஏற்றுக்கொள்கின்றார். சரி, நான் சென்று திங்களூரிலே இருக்கக்கூடிய இறைவனை தரிசித்து விட்டு வருகின்றேன். வந்ததும் உணவு உண்டு விட்டு செல்கின்றேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு சென்று விட்டார். உடனே இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திருநாவுக்கரசு பெருமான் இன்று என் வீட்டிலே உணவு செய்கின்றார் என்று தடபுடலாக விருந்துக்கு ஏற்பாடு செய்கின்றார். மனைவியை கூப்பிடுகின்றார், அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ விதமான வகை வகையாக உணவுகளை சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவரது மனைவியார் மூத்த திருநாவுக்கரசு என்கின்ற மூத்த மகனை அழைக்கின்றார். அந்த மூத்த மகன் வந்ததும், நீ சென்று தோட்டத்திலே வாழை இலை பறித்து வா என்று கூறி அனுப்புகின்றார். அவர் வாழை இலை பறிக்க செல்கின்றான். அந்த மூத்த திருநாவுக்கரசு, அடியவர்களுக்கு வாழை இலை பறிப்பதற்கென்று ஒரு இலக்கணம் உண்டு. சும்மா தலவாழை இலைதானே அப்படின்னு சொல்லி வெட்டி கொண்டு வந்து போடக்கூடாது. அடியவர்கள் வந்து இலையில நீர் தெளித்து உண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால வாழை இலை குருத்தாக இருக்கும் பொழுது அது ஒரு மடல் போல சுருண்டு இருக்கும். ஏன்னா வாழை இலை விரிந்து விட்டால் அதிலே காகங்கள் எச்சமிட்டு இருக்கலாம், அல்லது விஷ ஜந்துக்கள் அதன் மேல் ஊறி சென்று இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாம வாழை இலை குருத்தாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுருண்டு இருக்கும். அப்படி சுருண்டு இருக்கக்கூடிய இலையைத்தான் அடியவர்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாழ்வியல் மேலாம் நமக்கு எங்க இருக்கு, சைக்கிளார்ல இருந்து வருது. சோ அவ்வாறு அந்த குருத்து அறியறதுக்காக அந்த குழந்தை போயிருக்குது. மேல பாத்துக்கிட்டே போனான். வாழை குருத்து அந்த குருத்து இலை மேல இருக்குமா கீழே இருக்குமா? மேலதான் இருக்கும். அதனால மேலேயே பார்த்துக்கிட்டே போனவன் கீழே என்ன இருக்குதுங்கிறத கவனிக்க தவறிவிட்டான். அப்போ ஒரு வாழை மரத்தினே அடியிலே அப்பொழுது அந்த வெயிலுக்கு ஆற்றாமல் ஒரு நல்ல பாம்பு படுத்து கொண்டிருந்தது. இவன் மேலேயே பார்த்துட்டு போய் ஒரு குருத்தை பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்துல எட்டி அப்படி அந்த குருத்தை அறியும் போது அந்த பாம்பினை தெரியாமல் விதித்து விட்டான். உடனே அந்த அரவம் இவனை தீண்டி விட்டது. அந்த அரவம் தீண்டின உடனே அந்த மகன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்,
இந்த அப்பா அம்மாவுக்கு வேற வேலையே கிடையாது, இப்படி என்னை எங்க வாழையில பறிக்க வேற சொல்லிட்டு தேவையில்லாம என்னைய பாம்பால கடி வாங்க விட்டுருச்சிருப்பாரு. அப்படியெல்லாம் இல்லை நினைக்கலையா? அவன் விரைந்து ஓடுகின்றான். பாம்பு கடிச்சா என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓடக்கூடாது. ஆனா அவன் என்ன பண்றான், நேரம் குறைவாக இருக்கிறதுங்கிறதுனால தோட்டத்திலிருந்து வீட்டுக்கு விரைந்து ஓடுகின்றார். விரைந்து ஓடி சென்று தன் தாயிடம் அந்த வாழை இலையை கொடுத்து விட்டு, அம்மா இனி நான் உங்களுக்கு உபயோகப்பட மாட்டேன், நல்ல தாய் தந்தையருக்கு நான் பிறந்து விட்டேன், ஆனால் அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற பாக்கியமும் இந்த அடியனுக்கு கிடைத்தது, அதுவரையிலும் மிக்க நன்றி, நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறி அந்த இடத்திலேயே உயிரை விட்டான் குழந்தை. அப்பூதியடிகள் வருகின்றார். கணவனும் மனைவியும் முதல் மகன் இல்லையா, மகன் மீது யாரு எந்த தாய் தந்தையாக இருந்தாலும் ஒரு குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். தன் தலை குலத்தினுடைய தலைமகன் விழுந்து கிடக்கின்றான், மாண்டு விட்டான். இருவரும் துன்பத்திலே என்ன தாம் இருவருமே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற அளவுக்கு யோசித்து விட்டார். அடுத்த நொடியே தங்களை சமாதானம் செய்து கொண்டு அந்த குழந்தையை வாழை இலையிலே சுருட்டி வீட்டின் பின்புறத்திலே வைத்துவிட்டு, நமக்கு இந்த ஜென்மத்திலே இந்த மகன் போனாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு ஜென்மம் தோறும் நமக்கு குழந்தைகள் பிறக்கத்தான் போகிறார்கள், நாமும் குழந்தைகளை வளர்க்கத்தான் போகின்றோம். ஆனால் எந்த ஒரு பிறவியிலும் நாவுக்கரசு பெருமான் போல ஒரு ஞானி, ஒரு மகா ஞானி நம் வீட்டிற்கு உணவருந்த வரமாட்டார். எனவே இத்துன்பத்தை விடுத்து நாம் அவருக்கு தொண்டு செய்வதையே முதன்மையாக கொண்டு அவருக்கு உணவு பரிமாறிவிட்டு பின்னர் இறுதிச் சடங்கினை செய்வோம் என்று இருவரும் முடிவு செய்கின்றார்கள். அதன்படியே இவர் தனது மகன் மறைந்ததை யாருக்கும் சொல்லாமல் வாழையிலே சுருட்டி வைத்துவிட்டு உணவு தயாரிக்கின்ற வேலையிலே தாயார் இறங்கிவிட்டார். திருநாவுக்கரசு பெருமான் வருகின்றார். கோவிலுக்கு சென்று வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சிவ செயல்களை எல்லாம் செய்துவிட்டு வீட்டிற்கு வருகின்றார். வீட்டிற்கு வந்ததும் இறைவனுடைய திருவருளினாலே உள்ளுணர்விலே ஏதோ சற்று தடுமாற்றத்தை உணர்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அப்பொழுது அப்பூதியடிகளை கேட்கின்றார். அப்பூதியடிகளும் எதுவும் சொல்லவில்லை. அவரும் எல்லாம் சந்தோஷமா வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போயாச்சு. அவர் உட்கார வச்சாச்சு. வாழை இலை போடப்பட்டு விட்டது. வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் விருந்தினர் உபதேசிப்பதிலே ஒன்று உண்டு. விருந்தினர் உணவருந்தும் போது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் கூட உடனமர்ந்து உணவருந்த வேண்டும். தனியா விருந்தினர்களை மட்டும் உட்கார வைத்து உணவு பரிமாறக்கூடாது. அது ஒரு சட்டம், விருந்துக்கான ஒரு நாகரிகம். அப்படி இருக்கும் போது அப்பூதியடிகளை அமர சொல்கின்றார். அப்பூதியடிகள் அமர மறுத்து விடுகின்றார். ஞானியரோடு நான் அமர்ந்து குடும்பஸ்தன் ஞானியரோடு அமர்ந்து சாப்பிடுவது அவ்வளவு அழகல்ல என்று மறுத்து விடுகின்றார். உடனே இவர் என்ன சொல்றார், சரி மூத்த திருநாவுக்கரசையும் இளைய திருநாவுக்கரசையும் கூப்பிடுங்கள், நான் அவர்களோடு உணவு சேர்ந்து அருந்துகின்றேன் அப்படிங்கிறார். இவர்களும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள். அவர் விடுற மாதிரி கிடையாது. இல்ல நீங்க கூப்பிடுங்க, மூத்த திருநாவுக்கரசை கூப்பிடுங்க. ஐயா, மூத்த திருநாவுக்கரசு இனி நமக்கு உபயோகப்பட மாட்டான் அப்படிங்கிற. மூத்த திருநாவுக்கரசு உபயோகப்பட மாட்டானா? அப்ப இனி எப்பதான் உபயோகப்படும்? இனி எப்பொழுதும் உபயோகப்பட மாட்டான் ஐயா, அவன் மாண்டு விட்டான் அப்படிங்கிற செய்தியே கதறலோடு அப்பொழுது திருநாவுக்கரசரிடம் சொல்கின்றார்கள். பதறி போயிருந்தார் திருநாவுக்கரசு. என்ன சொல்கிறீர்கள் ஐயா? மூத்த மகன் மாண்டு போய் இருக்கின்றான், அவன் பிணத்தை வீட்டிலே வைத்துக் கொண்டா எனக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த வேதனையே வேண்டாம் என்று சொல்லி அந்த குழந்தை என்ன பண்றார், தன் கையிலே தூக்கி கொண்டு நேராக திங்களூரிலே இறைவனை சென்று அவரிடமே முறையிடுவோம் என்று கூட்டிக் கொண்டு போகின்றார். தானே குழந்தையினுடைய உடலை தூக்கி கொண்டு சென்று இறைவன் முன் கிடத்தி 1 குலாம் 2 குலாம் 3 குலாம் 4 குலாம் என்று 1 2 3 4 5 6 7 8 9 10 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடி 10 குலாம் என்று பாடுகின்ற பொழுது இறைவனுடைய திருக்கருணையினாலே அக்குழந்தை மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றார். ஏன் இந்த கதையை மட்டும் திருநாவுக்கரசு நாயன்மாரனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருந்தால் கூட ஏன் இச்சம்பவத்தை மட்டும் குறிப்பாக எடுத்து சொல்கின்றோம் என்றால், இறைவனை வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு என்று 63 இருக்கைகள் ஒதுக்கப்படுகின்றன. அவர்கள்தான் 63 நாயன்மார்கள். அப்படி 63 இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் ஒரு இருக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல, பெரிய விடயம் அல்ல.
திருநாவுக்கரசரையே தெய்வமாக வழிபட்டு வந்தாரே அப்பூதியடிகளுக்கும் ஒரு இருக்கை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் அப்படின்னா, என்னைக்கு திருநாவுக்கரசர் நாயனார் கல்லிலே மிதந்தாருங்கிற செய்தியை கேட்டாரோ அன்று முதல் அவர் சிவபெருமானை மறந்து விட்டார் அப்பூதியடிகள். அவருக்கு தெரிந்ததெல்லாம் திருநாவுக்கரசர் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான், திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. நான் சென்ற முறையே சொன்னேன், திருநாவுக்கரசுக்கு எத்தனை எழுத்து? தி ரு நா உ க ர சு. அந்த திருங்கிறது அடைமொழி, நா உ இக் க ர சு 6 எழுத்து. அதுல புள்ளி இருக்கக்கூடிய எழுத்தை என்ன கூடாது. நா உ இக் க ர சு 5 எழுத்து. 5 எழுத்துங்கிறது யார்? 5 எழுத்தினுடைய தலைவன் யார்? சிவபெருமான் தான். சிவபெருமானுடைய பெயரையே அவர் வைத்திருக்கிறார். அதனால்தான் யாருக்குமே செய்யாத சிறப்பினை சேக்கிழார் செய்கின்றார். இவருக்கு பதிகம், இவர் வரலாற்றை பாட ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் திருநாவுக்கரசு என்று இவர் பெயரிலேயே தொடங்குகின்றார். அதே போல்தான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தை தொடங்குகின்றார். அதுபோல இறைவனுடைய பெயராகவே இவர் பெயரையும் வைத்து தனது பதிகத்தை துவக்குகின்றார் சேக்கிழார் பெருமான். அப்பேற்பட்ட சிறப்புடைய நாயனார். அதனால்தான் இவருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. மற்ற அடியவர்களை விட இவருக்கான சிறப்பு என்றால், இவரை வணங்கி வழிபட்டே ஒரு அடியவர் முக்தி என்கின்ற பதத்தை எய்தினார். அப்பேற்பட்டவராக இருந்தார் திருநாவுக்கரசு பெருமான். இதெல்லாம் முடிந்து திங்களூரிலே இருந்து அவரும் சேத்ராடனமாக ஒவ்வொரு ஆலயமாக சென்று ஆலயங்களிலே வழிபாடு செய்து உழவாறு பணி செய்து அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே திருக்கைலாயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றார். திருக்கைலாயம் செல்வது என்று முடிவு செய்துவிட்டு திருக்காலத்தி வழியாக நேரே திருக்கைலாயம் செல்கின்றார். போறார் 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 போறார். திருக்கைலாயம் எங்க இருக்குது? அங்க இருக்கு, நேபாள் கிட்டே இருக்கு. அப்படியே நடந்து நடந்து போறார். அப்ப ஒரு வயசு எவ்வளவு? 80 வயது. அந்த கல்லாத வயதிலும் அப்படியே நடந்து 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 போறார். ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் நடக்க முடியல. ஊர்ந்து 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 போறார். உருண்டு ஊர்ந்து உருண்டு ஊர்ந்து போறார். ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் முடியாம நின்றார். அப்பொழுது எதிரே ஒரு சிவனடியார் வருகின்றார். அச்சிவனடியார் கேட்கின்றார், ஐயா நீங்கள் எங்கே போக வேண்டும் அப்படின்னு. ஐயா நான் திருக்கைலாயத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனை காண செல்கின்றேன் ஐயா. ஐயா இறைவன் தான் எங்கும் உள்ளானே. கடவுள்கிறது பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இறைவனை. அப்படி இறைவனானவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் ஏன் திருக்கைலாயம் சென்றுதான் காண வேண்டுமா? இங்கேயே இருக்கிற இடத்திலேயே இறைவனை நினைத்து நீங்கள் வழிபட்டுக் கொள்ளலாமே. ஏன் இவ்வளவு தூரம் உடலை வருத்தி வருத்தி நீங்கள் செய்கின்றது? அவருக்கு அந்த விடாப்பிடிதான் அந்த நாவுக்கரசனுடைய அந்த விடாப்பிடிதான். அப்படி ஒரு ஒண்ணு பிடிச்சிட்டாருன்னா அவர் அவ்வளவுதான், அதுலயே நிப்பார். இல்லைங்க ஐயா நான் பொன்னார் மேனியனை கைலாயத்திலே சென்று காண வேண்டும். இன்னைக்கும் கைலாஷ் யாத்திரை போறவங்களுக்கு தெரியும், காலையில வெயிட் பண்ணுவாங்க. அந்த பொன்னார் மேனியனாக அந்த கைலாய மலை காட்சி தரும். இந்த பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னா செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே. அப்பேற்பட்ட அந்த பொன்னார் மேனியனாக இருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்க வேண்டும். அவனை கைலாயத்திற்கு தான் சென்று தரிசிக்க வேண்டும். ஏன்னா இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் இறைவன் உகந்து இருக்கக்கூடிய இடம் என்று ஒன்று உண்டு. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இறைவனே உகந்து இருக்கக்கூடிய இடம் என்று சில இடங்கள் உண்டு. அதுதான் நமக்கு ஆலயங்கள். அந்த ஆலயங்களிலே மிகவும் சிறப்புற்றது கைலாயம். அங்குதான் இறைவனுக்கான வீடு, வாசஸ்தலம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அங்கு சென்று கைலாயத்திலே இறைவனை கண்குளிர காண வேண்டும். அதுதான் என் பிடி. இறைவன் அருள் புரிந்தால் இன்னும் சற்று தூரம் நடந்து சென்று அவனை பார்ப்பேன். இறைவன் அருளே புரியாவிட்டாலும் இவ்வாறே உருண்டு உருண்டு சென்றாவது அவரை பார்ப்பேன்.
இதுவும் முடியலையா, போற வழியில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன் என்று கூறிவிட்டார். உடனே அந்த வேதியர் ரிடபத்திலே தோன்றி எம்பெருமானாக அவர் முன் காட்சியளித்து, திருநாவுக்கரசரே, நீர் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், உமது உள்ள உறுதியை சோதிக்கவே யாம் இவ்வாறு செய்தோம்னு சொல்லி, அங்க இருக்கக்கூடிய இந்த குளத்திலே நீ மூழ்குவாயாக, இங்கு நீ மூழ்கினால் திருவையாறிலே உள்ள குளத்திலே நீ எழுவாய், அங்கு உமக்கு நான் பார்வதி உமாதேவியோடு கைலாய காட்சியை காட்டுகின்றோம்னு கூறி மறைகின்றார். அங்கு அந்த மானசரோவர்னு அற்புதமான ஒரு ஏரி இன்றும் அங்கு உள்ளது. கைலாயம் போனவங்க கட்டாயம் அங்க போகணும். அந்த மானசரோவர் ஏரிக்கு செல்கின்றார். அந்த ஏரியிலே முதல் முங்குகின்றார். தலையை தூக்கி பார்த்தா திருவையாறிலே இருக்கின்றார். திருவையாறு ஐயாரப்பர் மிக மிக உன்னதமான ஒரு ஸ்தலம். யாரெல்லாம் திருவையாறு செல்லவில்லையோ ஒரு முறை வாழ்விலே ஒரு முறையேனும் கட்டாயம் சென்று வாருங்கள். சங்கீதத்துக்கு மட்டுமல்ல, திருவையாறு சங்கீதத்துக்கு மட்டும், சங்கீத மும்மூர்த்திகள் நடந்த இடமும் திருவையாறு தான், தமிழ் மும்மூர்த்திகள் வாழ்ந்த இடமும் திருவையாறு தான், எல்லா ஞானியர்களும் வந்து வந்து சென்ற இடமும் திருவையாறு தான். அந்த ஐயாரப்பரை தரிசிக்க அப்படியே அந்த குளத்திலிருந்து எழுதுகிறார். எழுந்து அப்படியே கை நோக்கி மேலே பார்த்தா கைலாய காட்சி. ஃபர்ஸ்ட் டெலி டிரான்ஸ்போர்டேஷன். நம்ம இன்னைக்கு வீடியோ கால் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, இந்த வீடியோ கால்ல சிவபெருமான் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. எத்தனை கண்டுபிடிப்புகள். ஏற்கனவே மாசில் வீணையும் மாலை மதியமும் அவர் பாடும்போது அந்த ரூமையை சில்லுன்னு வச்சிருந்தாரு. அப்போ முதல் ஏசி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றாரு, வீடியோ காலையும் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் பார்க்க போனா எத்தனை கண்டுபிடிப்புகள்னு பெரிய புராணம் தோணுனோம்னா எல்லா கண்டுபிடிப்புகளும் வரும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அப்படி அங்கே இருக்கக்கூடிய கைலாய காட்சி இறைவன் காட்டுகின்றார். இன்றும் அது ஒரு வழக்கத்திலே உள்ளது. கோவிலிலே, திருக்கோவிலே, திருவையாறிலே இறைவனுடைய கைலாய காட்சி என்றே ஒன்று இன்றும் காட்டப்படுகின்றது. இந்த சித்திரை மாதத்திலே ஒரு நாள் காட்டப்படுகின்றது. அதை சமயம் கிடைக்கக்கூடிய அடியவர்கள் கட்டாயம் சென்று பார்த்து வாருங்கள். அப்படி காட்சியை கொடுத்து இவரை ஆட்கொள்கின்றார். இவருக்கு பயம் முதிர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய உளவார பணியினை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனா இந்த வயசுலையும் இவரை சோதிக்கணுங்கிறார். இதனாலதான் சிவபெருமான சொல்றோம் இல்லைங்களா, பித்தா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது உண்மையிலேயே பித்து தான். ஏன்னா திருஞான சம்பந்தருக்கு செய்த மாதிரியான ஒரு ஒரு சப்போர்ட்டை அவர் வேற யாருக்குமே செய்யல. அந்த 3 வயசு குழந்தை நடந்து போனா கால் வலிக்குமே தங்கத்துல சிவிகை கொடுத்து விடுறாரு. அந்த குழந்தை மேல எங்க வெயில் பட்டுருமேன்னு முத்து பந்தல் முத்து சிவிகையை கொடுத்து விடுறாரு. கையில தாளம் போட்டு பாருங்க என்ன பண்றதுன்னு பொட்டாளத்தை கொடுக்கிறாரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவருக்கு? பொண்ணுக்கு நாதம் உண்டா? தங்கத்துக்கு நாதம் உண்டுங்களா? தங்கத்துக்கு நாதம் இல்லை. ஆனா என்ன பண்றாரு, எல்லாம் எதை கொடுத்தாலுமே ஒரு பெஸ்ட கொடுக்கணுங்கிறாரு. அதனாலதான் மாணிக்க வாசகரனுடைய வாழ்க்கை வரலாறு கூட இவர் என்ன பண்ணுவாரு, எதை பரியாக்குவாரு, நரியை பரியாக்குவார். ஏன் ஒரு யானையை பரியாக்கி இருக்க கூடாதா, ஒரு நாயை பரியாக்கி இருக்க கூடாதா, ஏன் நரியை பரியாக்குறார்? யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணிடலாம். நீங்க ஒரு யானையை புடிச்சிட்டு வந்து சர்க்கஸ்ல வச்சு ட்ரெயின் பண்ணி பாருங்க, ட்ரெயின் ஆயிரும். ஒரு சிங்கத்தை புடிச்சு கூண்டுல அடிச்சு ட்ரெயின் பண்ணி பாருங்க, ட்ரெயின் ஆயிரும். அது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். ஒரு புலியை புடிச்சு அடைச்சு வச்சு ட்ரெயின் பண்ணுங்க, ட்ரெயின் ஆயிரும். இந்த நரிய மட்டும் நீங்க எந்த ஜூலியா எந்த ஒரு சர்க்கஸ்லயாவது பார்த்துருப்பீங்களா பாருங்க, ஒரு காலமும் ட்ரெயின் ஆகாது. அதோட எப்பவுமே அதோட குள்ள நரித்தனம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய யோசனையே பாத்தீங்கன்னா எப்படி இதுல எல்லாம் நழுவுறதுங்கிறதுல அது கரெக்டா பிளான் போடும். அப்படி யாராலும் வளைக்க முடியாத ஒரு உயிரினத்தை மாற்றி காட்டுவது தானே இறைவனுக்கு சிறப்பு. எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை, எல்லாரும் ட்ரெயின் பண்றதுல இறைவனுக்கு சிறப்பு இல்லை. யாருமே ட்ரெயின் பண்ண முடியாத ஒரு நரியை நான் குதிரையாக மாற்றி காட்டுகின்றேங்கிறது தான் இறைவனுக்கு சிறப்பு. அப்படி எல்லாத்துலயுமே பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதனால என்ன பண்ணிடுறாரு, இவரு தங்கத்துல தாளத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. தங்கத்துக்கு தாளத்துக்கு ஓசை வருமா? வராது. எப்பவுமே வீட்டுக்காரங்க செய்யற தப்ப சரி செய்யறதுதான் வீட்டுக்கார அம்மாவுக்கு வேலையே. அவர் அப்படியே தப்பு பண்ணிக்கிட்டே போவாரு. காப்பியை குடிச்சு அந்த டம்ளர் அங்கேயே வச்சுட்டு போவாரு. அந்த இடத்துக்கு ஒரு போய் சிங்கில போடுறது, தட்டு கழுவிட்டு அங்க வச்சுட்டு போனா அதை எடுத்துட்டு போறது. அப்படியே வாசல்ல ஒன்னொன்னா வீட்டுக்காரர் செய்யற தப்ப சரி பண்ணிக்கிட்டே போறது வீட்டுக்கார அம்மாவனுடைய வேலை இல்லைங்களா. அந்த மாதிரி இறைவன் செய்த தவறை அம்மா சரி செய்யற, தாயாரே அதற்கு ஓசை கொடுக்கின்றார். ஏன் அவன் நாதத்திற்கே தலைவி அவள்.
அவள்தான் நாதத்திற்கு தலைவி. இந்த நாதத்திற்கே தலைவியாக விளங்கக்கூடியவன் அந்த தங்க தாளத்திற்கு ஓசை கொடுக்கின்றாள். அதனால்தான் திருக்கோலக்கா என்கின்ற தளத்திலே இன்றும் அவளுக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி என்பதுதான் அவளுக்கு பெயர். குழந்தைகளுக்கு பேச்சு வராமல் இருக்கிறார்களா அல்லது பேச தடுமாறுகிறார்களா, அவர்கள் எல்லாம் கட்டாயம் அங்கு ஒரு முறை அழைத்து செல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும். அப்படி தங்கத்துல தாளம் கொடுக்கிறாரு, எல்லா விதத்திலையும் இவர்கள் அந்த 3 வயசு குழந்தைக்கு பண்றார். அது சரிதான், அது தப்புன்னு சொல்லு. ஆனால் 80 வயசுலே இவர் உழவார பணி செய்து கொண்டிருக்கின்றார். திருக்கோவிலே அப்படி புல்ல தோண்டிட்டு இருக்கார். அந்த உழவார படையை வச்சு புல்லு கல்லெல்லாம் தட்டி 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 அடியவர்கள் நடக்கும் போது கால் குத்த கூடாதுன்னு சரி பண்ணிட்டு இருக்கிறார். அங்கு முத்துக்களையும் நவரத்தனங்களையும் போடுகின்றார். எதுக்கு? இவன் ஏதாவது எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறானா அப்படின்னு பார்த்து இவர் முத்துக்களையும் நவரத்தனங்களையும் மாணிக்கத்தையும் வைடூரியத்தையும் எடுத்து கல்லுக்கு ஒப்பானதாக கருதி அங்க இருக்கக்கூடிய குளத்திலே வீசி எறிகின்றார். கல்லை எப்படி தூக்கி வீசுறாரு அதே மாதிரி மாணிக்க கற்களையும் தூக்கி வீசுறாரு. இது கூட பரவாயில்ல. தேவலோகத்திலிருந்து ரம்பை, மேனகை, ஊர்வசி உட்பட்ட தேவலோக மாதர்களை அனுப்பி இவர் முன்னே நடனமாட செய்கின்றார். இவன் அதுக்காவது மயங்கரானா பார்ப்போமே. பெண்ணுக்கு இந்திரன் மயங்கினான், சந்திரனும் மயங்கினான், விஸ்வாமித்திரன் மயங்கினான். சரி, இவரும் மயங்குகிறாரா என்று பார்ப்போம் என்று மேனகையை நடனமாட செய்து இவர் ஆசையை தூண்டுங்க. அதற்கும் இவரோட இடம் கொடுக்கவில்லை. அம்மா, நீங்கள் எல்லாம் எனக்கு மகள் போன்றவர்கள், நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறி அவர்களையும் வழி அனுப்பி வைக்கிறார். இப்படி சோதனைக்கு மேல சோதனை. இவர் வாழ்விலே எந்த இடத்திலும் இன்பது, எல்லா இடங்களிலும் கடைசி கட்ட காலம் வரை சோதனையிலேயே வைத்திருந்தார். இவரை எப்பொழுதும் சோதனை தான். அப்படி சோதித்து 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 சோதனையினுடைய வழி தாங்க முடியாமல் இவர் புலம்பிய புலவர்கள் எல்லாம் தான் தேவர். அப்படி அங்கும் சோதிக்கிறார். இவர் அதையும் சட்டை செய்யவில்லை. இப்படி எல்லாவற்றையும் கடந்த அவர் திருப்புகலூர் என்கின்ற தலத்திற்கு வருகின்றார். அங்கு இறைவனை பாடி கற்பூர ஜோதி இறைவனோடு கலப்பது போல தனது உடம்பை கரைத்து இறைவனோடு இரண்டர கலக்கின்றார். அப்படி கலப்பதற்கு முன் தன் வாழ்விலே பாலாக இருந்து பாலிலே இப்படி உரையிட்டு அதை தயிராக்கி மத்தை வைத்து கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்குகின்றோமோ அதுபோல தனது வாழ்க்கையிலே துன்பம் என்கின்ற தயிரை கடைந்து இன்ப துன்பம் என்கின்ற மத்தினாலே கடைந்து பக்தி என்கின்ற வெண்ணெயை எடுத்து அதனை உருக்கி ஞானம் என்கின்ற நெய்யாக்கி அந்த ஞான நெய்யையே தேவார பதிகமாக்கி இன்று நம் அனைவருக்கும் திருநாவுக்கரசு பெருமான் தந்து சென்றிருக்கின்ற அந்த ஞான நெய்யை நாமும் உபயோகப்படுத்தி நம் வாழ்விலே மாயை என்னும் பிணியை அறுப்போம், துன்பம் என்னும் பிணியை அறுப்போம், இன்பமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். நாவுக்கரசு பெருமான் சென்ற தொண்டின் வழியே அவர் தொண்டு செய்துதான் இறைவனை அடைந்தார். அதே போல நாமும் தொண்டாட்டியே இறைவனை அடைவோம். அடியவர்களுக்கு தொண்டு செய்வோம், நாமும் தொண்டு செய்து இறைவனை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆறு கடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிமேல் வாழ்க, பூக்களம் வாழ்க, செவ்வேல் எரிய மங்கையை வாழ்க, ஆணைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க செய்கிற அடியாரெல்லாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.